பரிசுத்தம். என்னது? பரிசுத்தம். இதுதான் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை. கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு 3 ஜெப குறிப்புக்காய் டேனி ஜெபிக்கும் பொழுது மூன்றாவதாய் ஒரு ஜெப குறிப்புக்காய் ஜெபித்தார். ரகசிய பாவம். என்ன பாவம்? என்ன பாவம் சொல்லுங்க? ரகசிய பாவம் சொல்லி அந்த விண்ணப்பம். எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? இருந்தவங்க கையை தூக்குங்க. ஜெபம் பண்ணோமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த ரகசிய பாவம்னு சொல்லும் பொழுது எனக்குள்ள ஆவியானவர் இந்த சபைக்கு பரிசுத்தத்தை குறித்து உணர்த்தணும் அப்படின்னு ஒரு பரிசுத்தம். நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது. நீங்க நல்லா பாருங்க இந்த வார்த்தை. நீ நிற்கிற இடம் என்னப்பட்டது சொல்லுங்க? என்னமானது? பரிசுத்தமானது. இந்த இடத்துல நிக்கிற நானும் இந்த ஆலயத்துக்குள்ள வந்து நிக்கிற நீயும் பரிசுத்தமா இருக்கணும். ஆமென். பரிசுத்தம் இல்லாம ஒருவனை தேவனை என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது சொல்லுங்க? தரிசிக்கவே முடியாது. அப்ப இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், எடுத்து வாசிங்களேன். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம். நேற்று நீங்க வீட்டில் வாசிச்சிருந்தா இந்த வசனம் வாசிச்சிருப்பீங்க. இப்ப நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் அது 27வது வசனத்தை வாசிங்களேன். என் மகனே, என் மகனே, என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை, விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு. என்ன தரும்? என்ன தரும் சொல்லுங்க? அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு. என் மகனே, என் மகளே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்கிற, என்ன செய்கிற? விலகச் செய்யும் போதகங்களை நீ என்ன செய்யாத? கேளாத. காலம் கடைசி காலம். நிறைய பேர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? உலகத்துல பேசுற மாதிரியே பேசி, ஆமா இந்த பாஸ்டருக்கு வேற என்ன வேலை இருக்கு, அவருக்கு என்ன, அவர் அப்படி இவர் இப்படி, யாராவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆமென். அப்ப இந்த உலகத்துல இப்படியே பேசி பேசி பழகினதுனால தேவ சமூகத்துல வரும் பொழுதும் நமக்கு ஒரு பயம் இல்லாதபடி, ஒரு பரிசுத்தம் இல்லாதபடி போய்விடுகிறோம். ஆமென். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ என்ன செய்யாத? கேளாத. நம்முடைய சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 51:11 பாருங்க. சங்கீதம் 51:11 அழகா இப்படி ஒரு வார்த்தை சொல்லுது. சங்கீதம் 51:11, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். வேதத்துல 150 சங்கீதங்கள் இருக்குதுன்னு சொன்னா அதுல 51வது சங்கீதத்தை உண்மையா வாசிச்சு வாழ்ற மனுஷனா இருந்தா, அவன் தேவனோடு வாழ்ந்தா, இந்த சங்கீத பகுதியை நினைத்த சங்கீதம் 51 சொன்னாவே இருதயம் ஈரக்கொலையின் அடுங்க ஆரம்பிக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் இருதயத்துக்கு ஏற்றவன் பட்டையும் கையோட ஒட்டி இருக்கும். உன்னை ராஜாவாக்குவேன் தேடி போனாரு, ஆசீர்வதிச்சாரு, என்னென்னமோ பண்ணாரு. ஆனா பரிசுத்தம் கெட்ட பொழுது கர்த்தர் தன்னுடைய பட்டயத்தை ரொம்ப நேர்த்தியா எடுத்துட்டாரு. ஆமென். அல்லேலூயா. அப்பதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், உமது சமூகத்தை விட்டு என்னை என்ன செய்யாதீங்க? தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து என்ன செய்யாம எடுத்து கொள்ளாமலும் இரும். எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அல்ல 16வது வசனத்தை வாசிங்க. பரிசுத்தம் எங்கெல்லாம் இருக்கணும்? ஒரு 3 காரியத்தை இன்னைக்கு நாங்கள் வாசிக்க போறோம். வாசிங்க. சங்கீதம் 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அறியாதிருக்கிறீர்களா? 17வது வசனத்தை வாசிங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், ஒருத்தி ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அவளை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்குது. நல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பரிசுத்தம் ஒரு தேவ பிள்ளைக்கு எதில் இருக்கணும்னா ஆலயத்தில் நமக்கு பரிசுத்தம் இருக்கணும். ஆமென்.
இந்த இடத்துல நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறோம். 150 பேர் மேல உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு 10-15 பேர் தான் ஞானஸ்தானம் எடுக்காதவங்க இருப்பீங்க. ஒருவேளை ஒரு 50 பேர் ஞானஸ்தானம் எடுக்காம இருப்பீங்க. ஒரு 100 பேர் 120 பேர் திருவிருந்து எடுக்கிறீங்க. அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், எல்லாம் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குள்ள நான் என்ன விரும்புறேன்னா பரிசுத்தத்தை விரும்புறேன். என்னத்தை விரும்புறேன்? அப்ப பரிசுத்தம் எதுல இருக்கணும்னா, கர்த்தர் நம்மளை ஒரு ஆலயத்துக்கு கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொன்னா ஆலயத்துல நமக்கு பரிசுத்தம் இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆலயத்துக்கு வரும் பொழுது உன் நடைய சீர்தூக்கி பாரு. ஆமென், அல்லேலூயா. ஒருவன் 16வது வசனம் சொல்லுது, வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? எவ்வளவு ஒரு அருமையான சத்தியம் பாருங்க. நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க யாரா இருக்கீங்க? நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. அப்படி தேவனுடைய ஆலயமா இருக்கிறனால தேவனுடைய ஆவி உங்கள வாசமா இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பிதா, குமாரன், ஆவியானவர் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா நம்ம எப்படி வேதம் சொல்லுது நமக்கு? பிதா, குமாரன், ஆவியானவர் தான். அவர் சொல்றாரு, நான் போறேன், உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை என்ன செய்ய போகிறேன், அனுப்ப போகிறேன். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள என்ன செய்வாரு. அப்ப எங்க இந்த பரிசுத்தம் நடுவுக்கு வந்துச்சுன்னா, என் இயேசுவுக்குள்ள இருந்த பரிசுத்தத்தை ஜனத்துக்குள்ள வைத்து கடந்து போறதுனாலதான் அவர் அனுப்பின ஆவியானவரை வேதம் இப்படியாய் குறிக்கிறது, அவர் பரிசுத்த ஆவியானவர். என்ன ஆவியானவர் சொல்லுங்களேன்? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்க என்ன செய்யாம இருக்கிறீங்க? அறியாது இருக்கிறீங்களா? 17வது வசனம் சொல்லுது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா. யாரை கெடுத்தா? ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்துட்டான்னு சொன்னா அவனை தேவன் கெடுப்பார். நல்லா இன்னைக்கு சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவ ஜனமே நல்லா கத்த சொல்லுகிறார், பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும், பாவம் செய்கிறவன் பாவம் செய்யட்டும், பணம் தேடுறவன் பணம் தேடட்டும், வீடு கட்டுறவன் வீடு கட்டட்டும், விபச்சாரம் பண்றவன் விபச்சாரம் பண்ணட்டும், வேசித்தனம் பண்றவன் வேசித்தனம் பண்ணட்டும். ஆனா பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். அவன் எங்க பரிசுத்தமாக முடியும்? தேவனுடைய ஆலயத்துல தான் அவன் பரிசுத்தம். ஆமென். தேவ ஆலயத்தை நம்பி ஒரு மனுஷன் நினைச்சிட்டான்னா, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா வேற யாரும் உன்னை கெடுக்க மாட்டாங்க. கெடுக்கிறவர் வானத்தை பூமியும் படைச்சவர். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவனை தேவன் கெடுப்பார். ஏன்னா என் ஆலயம் எப்படி இருக்குது? என் ஆலயம் இது சேவியர் பாஸ்டர் ஆலயம் கிடையாது, இது வினோ பாஸ்டர் ஆலயம் கிடையாது, இது டேனி பாஸ்டர் ஆலயம் கிடையாது, இனி வர போகிற ஊழியக்காரனுடைய ஆலயம் கிடையாது, இது கர்த்தருடைய ஆலயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் ஆலயத்தை கெடுத்தா தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்குது. நீங்க தான் அந்த ஆலயம். பரிசுத்தத்தை தேவன் ரொம்ப விரும்புறார். அந்த சபையில ரொம்ப துணிகரம். நமக்கு அநேகருக்குள்ள வாலிப பிள்ளைங்க, திருமணமானவங்க எல்லாருக்குள்ள ரொம்ப துணிகரம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு ரொம்ப துணிஞ்சு வர துவங்கிட்டோம். நீ ஆலயத்தை கெடுத்துட்டீங்கன்னா, உள்ள கர்த்தருடைய பந்திய திருவிருந்தை எடுத்துட்டு ஆலயத்துக்கு வந்து காணிக்க போட்டு மிஷினரியை தாங்கி தசமம் கொடுத்து பார்க்கிற நேரம் பாஸ்டருக்கு ஒரு சோத்திரத்தை போட்டுட்டு உன்னை போல நானும் மௌனமா இருப்பேன்னு நினைக்காத. ஆமென். எடுத்து வாசியுங்கள். எசேக்கியேல் 5ஆம் அதிகாரத்தை எடுங்க, அதுல 11வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம், அதுல 11வது வசனத்தை வாசிங்களேன். ஆதலால் சீ என்று இகழப்படத்தக்கதும். நல்லா பாருங்க. நீங்க நிறைய பேர் நினைப்பீங்க, என்னடா பாஸ்டர் இப்படி பேசுறாரு இப்படின்னு. ஆனா வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் எசேக்கியேல்ட்ட சொல்லும்போது சொல்றாரு, இப்படி ஒருவன் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமானது. பரிசுத்தம் எங்க நமக்கு இருக்கணும்னா, ஆலயத்துல பரிசுத்தம் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்துல என்ன இருக்கணும் சொல்லுங்க? பரிசுத்தம் இருக்கணும். ஆமென்.
அண்ணனுக்கு பின்னுக்கு வசனம் சொல்லுது பாருங்க, ஆலயத்துல பரிசுத்தம் இருக்கணும். ஆதலால் நீ சீ என்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான கிரியைகளால் உன் கிரியைகளால் நீ என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினபடியால். ஆண்டவருக்கு அது சீன் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோ. ஆலயத்துக்குள்ள வர்ற தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, ஆதலால் சீ சீ. யாரும் கேட்டாத சீன்னு சொல்றாங்க பாருங்க. ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறார். நம்ம நினைக்கிறோம் இது சீன்னு சொல்றது நம்ம காலத்துல வந்த வார்த்தை கிடையாது. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருடைய வாயில வந்த வார்த்தை. ஆதலால் நீ சீ என்று இகழப்படத்தக்கதும், அடுத்து என்னது, அருவருக்கப்படத்தக்கதுமான உன் கிரியைகளால் நீ என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் என் கண் உன்னை தப்ப விடாது. வெள்ளிக்கிழமை இரவு ஜெபத்தில் ஆவியானவர் சொன்னார், என் கண்ணு உன்னை தப்ப விடாது. என் கண்ணு உன்னை என்ன செய்யாது, என்ன செய்யாது சொல்லுங்க, தப்ப விடாது. சும்மா நினைக்கிற மாதிரி கிடையாது. உலக கண்ணு மாதிரிலாம் நீங்க நினைக்காத தேவ ஜனமே. கர்த்தர் சொல்றாரு, சீ அருவருக்கப்பட்ட உன் கிரிய, நீ என் பரிசுத்த ஸ்தலத்தை என்ன செஞ்சிட்ட. பரிசுத்தம் எங்க உண்டாகணும்னா ஆலயத்துல பரிசுத்தமா வந்து நிக்கணும் மனுஷன். ஆனா பாவத்தை செஞ்சுட்டு ஆலயத்துல வந்து நிக்கிறவனை பார்த்து வசனம் சொல்லுது, என் ஸ்தலத்தை நீ தீட்டுப்படுத்திட்ட. இது யாருடைய ஸ்தலம்? கர்த்தருடைய ஸ்தலம். தீட்டுப்படுத்தினபடினால் என் கண்ணு உன்னை என்ன செய்யாது, உன்னை குறுகி போக பண்ணுவேன். உன்னை என்ன போக பண்ணுவேன்? ஆமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பைபிள்ல தான் இருக்கு. வினோ பாஸ்டர் எதுவும் வேகமா பேசல. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கெடுத்துருவேன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆலயத்துக்குள்ள வந்து பரிசுத்தம் இல்லாம நின்றுகிட்டு இருக்க பாருங்க, அதனால நான் உன்னை குறுகி போக பண்ணுவேன். மூணாவது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ற, நான் இறங்க மாட்டேன். என்ன சொல்றாரு? இதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார். அதுல 14வது வசனத்தை வாசிங்களேன். கடந்து போகிற யாவருடைய கண்களுக்கு முன்பாகவும். இப்ப பாரு, ஆலயத்துல பரிசுத்தத்துல நிக்காதபடி ஏனோதான நின்றா வசனம் சொல்லுது, கடந்து போகிற யாவருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன் சுற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்குள்ளே. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வந்துட்டு போற பாரு, வேம்பாருக்கு அடிக்கடி சர்ச்சில் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கி, டாடா மேஜிக்ல வந்து இறங்கி, பஸ்ல வந்து இறங்கி, ஆட்டோல வந்து இறங்கி, நல்லா கார்ல வந்து இறங்கி, பைக்ல வந்து இறங்கி, சைக்கிள்ல வந்து இறங்கி, நடந்து வந்து போகிற கடந்து போகிற யாவருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன் சுற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்குள்ளே உன்னை நான் பாழும் நிந்தையுமா உன்னை ஆக்கி போடுவேன். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கே ரட்சணிய நாள். இன்னைக்கே என்ன நாள் சொல்லுங்க? ரட்சணிய நாள். கர்த்தருடைய ஆலயத்துல பரிசுத்தம் இருக்கணும். நம்ம ஆலயம், ஆண்டவர் நீ தான்ப்பா அந்த ஆலயம் சொல்றாரு. ஏன்னா ஆலயம் பரிசுத்தமா தான் இருக்கு. ஆலயம் எப்படித்தான் இருக்குது? ஏன்னா அவர் பரிசுத்தரா இருக்கிறாரு. கடந்து போகிற யாவருடைய கண்களுக்கு முன்பாக உன் சுற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்குள்ள நான் உன்னை என்ன ஆக்கிடுவேன்? பாழு நிந்தையாக்கிடுவேன். 15வது வசனத்தை வாசிங்க. நான் கோபத்தாலும் உக்கிரத்தாலும் கொடிய தண்டனைகளாலும் உன்னில் நீதி செலுத்தும் போது உன் சுற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்கு அது நிந்தையும் துர்க்கீர்த்தியும் எச்சரிப்பும் இருக்கும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். ஆமென். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரிசுத்தர் சொல்றாரு, ஆலயத்துக்கு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பட்டு ஞானஸ்தானம் எடுத்து வந்திருக்கீங்க, நீ ஆலயத்துல பரிசுத்தமா நிக்கிறனா ஆலயத்துக்குள்ள வரணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தெய்வம் பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தெய்வம் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். கடைசி வரைக்கும் எந்த தேவ பிள்ளை வீடா இருந்தாலும், ஒரு தேவ ஜனத்தினுடைய வீட்டுல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, பரிசுத்தம். ஆலயத்துல தான் பரிசுத்தம் உண்டாகிற எச்சரிப்பு உண்டாகுது தேவ ஜனமே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆலயத்துக்கு வரும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம வரணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நம்மளை பார்த்து அவர் சொல்றாரு, நீ தான்ப்பா அந்த ஆலயம், நீ தான் அந்த, சொல்லுங்க, நீங்க தான் அந்த ஆலயம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
அப்ப ஆண்டவர் நிறைய வாக்க கொடுத்துட்டார். ஆலயத்துல பரிசுத்தம். இனி வரும் நாட்கள்ல ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னுக்கே, ஏன் நம்ம சர்ச்சில் இந்த தேவ சபைக்கு நிறைய பேர் வர்றது கிடையாது தெரியுமா? இங்க வந்தா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு மாதிரி இங்க என்ன செய்ய முடியாது, அது அவங்களுக்கு தெரியுது. ஆனா பக்கத்துல வச்சுருக்க நமக்கு தெரிய மாட்டேங்குது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம தான் ஆலயத்தில் வந்து கெட்ட வார்த்தையும் பேசுகிறோம், அந்நிய வாசையும் பேசுகிறோம். பாருங்களேன், சில ஆளுக்கு அப்படியே கை ஆட்டுவாங்க பாருங்க, கட 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 கடன்னு ஆட்டுவாங்க. எனக்கே பயமா இருக்கும், என்னடா சும்மா ஜெபிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய அபிஷேகமா? ஆமென், ஹல்லேலூயா. நம்மளே ஏமாத்துற, நம்மளே இப்படி செய்யறது, நம்மளே கத்துறது எல்லாம் கத்த சொல்லுகிறார். இந்த எசேக்கியேலை வாசிச்சு வீட்டில் போய் நல்லா அந்த எசேக்கியேல் புஸ்தகத்தில் 5 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. நம்ம காரியத்தை பூரா கத்தர் அப்படியே விவரமா விவரிச்சுக்கிட்டே போவார். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தத்தோட தேடு தேவ ஜனமே, ஏனோ தான் ஒன்று தேடாதீங்க. ஏன்னா என்னுடைய ஓட்டம் ஒரு நாள் ஜெயத்துடன் முடியணும். என் ஓட்டம் எப்படி முடியணும்னு சொல்லுங்க. ரெண்டாவது எதுல பரிசுத்தம் வாசனம் சொல்லுது? 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அல்ல 19வது வசனத்தை வாசிங்களேன். நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது பரிசுத்தத்தை வேதம் எண்ணத்துல நம்ம வாசிச்சோம், ஆலயத்துல பரிசுத்தம். ரெண்டாவது ஆலயத்துக்குள்ள நிக்கிற இந்த சரீரத்துல பரிசுத்தம். நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு நல்லா நன்றி சொல்லுங்க, நல்லா பலத்தோடு கூட. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாய் இருக்கிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஆமென். 20வது வசனம் வாசிங்க. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க எதுக்கு கொல்லப்பட்டிருக்கீங்க? 19வது வசனம் அழகா சொல்லுது, சரீரத்தில் ஒரு பரிசுத்தம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர் அல்லவென்றும் அறியீர்களா? ஆமென், ஹல்லேலூயா. சரீரத்தில் நமக்கு பரிசுத்தம் இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சரீரத்தில் பரிசுத்தம் இருக்கணும். ஹல்லேலூயா. நிறைய பேர் சபைக்கு வருவங்க சொல்லுவாங்க, கல்யாணம் நாங்கள் சபைக்கு வந்த பிறகு நாங்கள் கணவன் மனைவியாமே வாழ்றது கிடையாது. ஏன்னா பரிசுத்தம் அது ஒரு வித்தியாசமான கூட்டம் சொல்றது. நம்ம அப்படி கிடையாது. ஆமென். கணவனை தேவன், நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன், ஆண்டவர் ஆதாம மண்ணிலிருந்து உருவாக்குறாரு. எதுலேருந்து உருவாக்குறாரு? எதுலேருந்து உருவாக்குறாரு? அப்புறம் ஏவாளை எதுலேருந்து உருவாக்குறாரு? எதுலேருந்து உருவாக்குறாரு? ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர வச்சு என்ன எலும்பை எடுத்தாரு? ஆமாம், தலையிலையும் எலும்பெடுக்கல, காலையும் எலும்பெடுக்கல. இல்லைனா இவன் நான் உனக்கு தலையும் சொல்லியிருப்பான், இல்லைனா இவன் உனக்கு கீழே போட்டு மிதிப்பேன்னு சொல்லியிருப்பான். அதனால நடுவில் இருந்து என்ன எடுத்தாரு சொல்லுங்க? விழாவு நடுவில் தானே இருக்கு, விழா எல்லாருக்கும் நடுவில் தானே இருக்கு. அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விழாவில் இருந்து எடுத்தார். ஏன்? இந்த ஆதாம மண்ணிலிருந்து உருவாக்குனவர், ஏவாளை விழாவில் இருந்து உருவாக்குனவர், திடீர்னு 2 பேரையும் கொண்டு வந்து முத பிள்ளை யாரு? யாரு சொல்லுங்க? காயின் அப்படின்னு சொல்லியிருந்தா நடுவில் காயின் என்ன செஞ்சிருப்பாரு சொல்லுங்க? சொல்லுங்க. அப்போ நான் யோசிச்சு பார்ப்பேன், ஏன் ஆதாம மண்ணிலிருந்து எடுத்தாரு, ஏவாளை அழகா விழாவில் இருந்து எடுத்தாரு. 2 பேரையும் கூப்பிட்டு வச்சுட்டு காயின் அப்படின்னு சொல்லியிருந்தான்னா காயின் என்ன செஞ்சிருப்பாரு? ஆபேல் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன வந்திருக்கும் சொல்லுங்க? அதுக்கு கிடையாது. வேத வசனத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர் அல்லவென்றும் என்ன செய்வீர்களா? 20வது வசனம் சொல்லுது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆலயத்துல பரிசுத்தமா நிக்கிற தேவ ஜனமே, உங்களுக்காக கர்த்தர் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாய் ஒரு கிரயம் கொடுத்திருக்கிறார். அது கல்வாரியில கொடுத்த யாரும் கொடுக்க முடியாத கிரயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விழாவில் குத்தும் போது ஒத்த சொட்டு ரத்தம் கூட இல்லைங்க. ஆமென். என்ன வந்துச்சுன்னு வசனம் சொல்லுது?
என்ன வந்துச்சு? கடைசியா குத்துற ரத்தமும் தண்ணியும் வந்துட்டு உடம்புல. யாருக்காவது வெட்டுப்பட்டு தண்ணி ஓடி வர பார்த்துருக்கோமா? ரத்தம் வரத்தான் பார்த்துருக்கிறோம். கொலை செஞ்ச இடத்துல அப்படித்தான் பார்த்துருப்போம். ஆனா வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் வானத்துக்கும் பூமிக்கு நடுவுல 33 வயது வாலிபனா தொங்குறாரு. கரையத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடைவுகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்தணும். சரீரத்துல ரொம்ப பரிசுத்தம் முக்கியம். சரீரத்தில் ரொம்ப சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்பாவுக்கு பின்னுக்கு பைக்கில் உட்காந்து போனா பிள்ளைங்க பைக்கில் அப்பாவுக்கு பின்னுக்கு போனா துப்பட்டாவை நேராக போட்டுட்டு போகலாம். வேற எவனுக்கு பின்னுக்காவது போனோம்னா துப்பட்டாவை மூடி தலையை மூடிட்டு தான் போகணும். ஏன் போறது? வேற ஆளோட. அப்பே உனக்கு தெரிய வேணாமா உன் சரீரம் பரிசுத்தமானது? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற யாரோடைய பேசிட்டு போனா சேலை முக்காட தூக்கி இப்படி தலையை மூடிட்டு போனா அப்பயே தெரியுமே நம்ம சரீரம் பரிசுத்தமானது. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, கரையத்துக்கு கொல்லப்பட்டிருக்கீங்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவளாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்க ஆவியினாலும் தேவனை என்ன செய்யுங்க? உனக்கு உண்டாகிற ரத்தத்தினுடைய சூடுதான இந்த உலகத்துல சரீரத்தை அசுத்தத்துக்கு கொண்டு போகுது. கர்த்தருடைய ரத்தத்தை தியானிச்சா இந்த சரீரம் அசுத்தத்துக்கு ஒரு நாளும் போகாது. இந்த ரத்தம் சூடா எழும்பாது. இந்த ரத்தம் பரிசுத்தமாய் எழும்புங்க. ஆமென். அத கர்த்தருடைய வசனத்தை வாசிங்க. அதுல இப்ப 15வது வசனத்தை வாசிங்களேன். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? உங்க சரீரம் கிறிஸ்துவினுடைய அவயங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த செல்லை எடுக்கிற பாத்தியா? இடது கையில கொஞ்ச நேரம் பிடிக்கிற பாத்தியா? வலது கையில பிடிக்கிற பாத்தீங்களா? இந்த சரீரம், இந்த வலது கையே என் தேவனுடைய அவயம். ஆமென். உங்க சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள்னு தெரியாதா? அவர் தானே நம்மளை படைச்சாரு. இந்த கை அவருடையது, இந்த காது அவருடையது, இந்த தலையிலிருந்து கால் வரைக்கும் அவருடையது, அந்தரங்க உறுப்புகள் அவருடையது. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் கொரிந்தியர்ல பவுல் இதை எழுதுறாருங்க. இந்த பாவம் இன்னைக்கு உண்டான பாவம் இல்லை, அப்ப இருந்தே இந்த பாவம் இருந்ததுனால தான் எழுதுறாரு. உங்க சரீரம் கிறிஸ்துவின் அவயம். இந்த சரீரம் யார் அவயம்? கிறிஸ்துவின் அவயம். இது அறிய மாட்டீங்களா? அப்படி இருக்க கிறிஸ்துவின் அவயங்களை, இந்த கையை, இந்த காலை, இந்த காதை, இந்த நாக்கை, இந்த வாயை, இந்த மூக்கை, உன்னுடைய எல்லா உறுப்புகளை அவயங்களை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா? அப்படி என்ன செய்யலாகாதே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு இன்னொரு வசனம் வாசிங்க. 13வது வசனத்தை வாசிங்க. வயிற்றுக்கு போஜனமும் வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். நல்லா பாருங்க. வயிற்றுக்கு சோறும், அழகா சொல்றாரு. வயிற்றுக்கு சோறும், சோத்துக்கு வயிறும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தில் வாழ்ந்தவங்களுக்கு நல்லா நமக்கு தெரியும். பாவத்தை செய்யற வரைக்கும் ஆசையா இருக்கும். பாவத்தை செஞ்சு முடிச்ச பிறகு பயம் வந்துடும். ஏன்னா நம்ம பண்ணது என்னது சொல்லுங்க? பாவம். அதனால தான் சங்கீதக்காரன் 51 வாசிக்கிறோம். தாவீது அது எல்லாவற்றிலும் ரொம்ப தெளிவா இருந்தார். யாருக்கும் தெரியாது. அவர் ராஜானால, அவர் கட்டளை கொடுக்கறனால தாவீதை பத்தி யாருக்கும் தெரியாது. என்ன சொன்னாலும் அப்படியே நடக்கணும். ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாம் தெரிந்திருந்தது. தீர்க்கதரிசிக்கு நாத்தானுக்கு எல்லாம் என்ன செஞ்சிருந்தது? என்ன செஞ்சு சொல்லுங்க? வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறு ஏற்கும். ஆமென். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். என்ன பண்ணுவாரு சொல்லுங்க? என்ன பண்ணுவாரு? சரீரத்தை பரிசுத்தமா காக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லு, சரீரத்தை பரிசுத்தமா காக்கணும். ஆமா, எதை விதைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நிறைய தேவ பிள்ளைங்க
நிறைய பேர் நினைக்கிறீங்க கடைசி காலம், எப்படியோ நம்ம வர்றோம், எப்படியோ நம்ம போகிறோம், என்னமோ நடக்கு. ஊழியக்காரரை பார்த்து அவருக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஐயா, நான் பார்த்து ஒன்றும் பண்ண போகிறேன். எத்தனை பேருக்கு ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை கொடுத்து, எத்தனை பேருக்கு எனக்கு சொப்பனத்தை கொடுத்து, எத்தனை பேருக்கு ஆண்டவர்கிட்ட பேசி, எத்தனை பேரை நான் காப்பாற்ற முடியும்? இரவும் பகலும் பூமி எங்கும் உலாவுகிற கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்குது. யார் மேலே நோக்கமாக இருக்குதோ இல்லையோ, என் மேலே நோக்கமாக இருக்குது. அதனால என் ஓட்டம் பரிசுத்தம்னு ஒரு நாள் வந்துட்டேன்னா ஆலயத்திலே நான் பரிசுத்தமா இருப்பேன். என் சரீரம் சாகிற வரைக்கும் பரிசுத்தமாவே தான் இருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டோட்ட நம்ம நினைக்க கூடாது. சில நேரம் ஊழியர்கள் நம்மகிட்ட பேசும் பொழுது, சில வார்த்தையை சொல்லும் பொழுது கஷ்டமா இருக்கும். அதனால சில நம்ம சொல்லுவோம், இங்கெல்லாம் போறோம், இந்த பாஸ்டர் அப்படிலாம் பேச மாட்டாரு, இந்த பாஸ்டர் அப்படிலாம் என்ன செய்ய மாட்டாரு, அவர் பேச மாட்டார். வாழ மாட்டார்னா பேச மாட்டார், வாழ மாட்டார்னா என்ன செய்ய மாட்டார் சொல்லுங்க. ஒரு தம்பி இந்த பகுதியில் ஊழியம் செய்கிற ஒரு தம்பி தான், கொஞ்ச நாள் காணோம் தம்பியை. அவன்கிட்ட ஒரு நாள் ஃபோன் பண்ணி கடந்த வாரத்தில் கேட்டேன், என்னப்பா என்ன பிரச்சனை, என்ன அவனை காணவே இல்லையே. அவனுக்கு திருமணமாகி 2 குழந்தை இருக்குது. அவன் சொல்கிறான், அவங்க ஒரு பட்டணத்தில் ஆராதனை நடத்துகிறாங்க. அவன் சொல்கிறான், பாஸ்டர் அப்பா பாவம் பண்ணுறாரு. அவரும் பாஸ்டர், அவரும் யாரு தான் பாஸ்டர். எல்லாம் நம்ம ஏரியாவில் தான் நடமாடிக்கிட்டு இருக்கு இந்த ஆவிகள்லாம். ஆமேன். அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, இதனால அங்கே முடிச்சுட்டு இங்கே வர்றாங்க. வேம்பார்லையும் நடக்குது, இந்த பக்கமும் நடக்குது, அதை தாண்டியும் நடக்குது. ஊழியம் செய்யவே வெறுக்குது. ஏன் ஊழியம் செய்யணும், பேசாமல் எங்கிட்டாவது ஓடிடலாமான்னு நினைக்கிறோம். அப்படிப்பட்ட வாயில் வார்த்தை வராது. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறு ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். நல்ல கையை தட்டி, இந்த சரீரம் வேசித்தனத்துக்குள்ளே கிடையாது. ஆமென், ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோ. வாலிப தம்பியா இருக்கலாம், சின்ன தம்பியா இருக்கலாம், சின்ன தங்கச்சியா இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமெரிக்கா ஜனாதிபதியா ட்ரம்ப் ஜனாதிபதியா பதவி ஏற்ற உடனே அவர் போகிற எப்பயும் ஒரு ஆலயத்துக்கு போறாரு. அங்க ஜெபம் நடத்திட்டு, அங்க பெரிய ஜனாதிபதி போனனால அங்க பிஷப் வந்து அந்த ஆராதனை நடத்துறாரு. ஆராதனை நடத்திட்டு அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவர் அப்படி மெதுவா சொல்றாரு, நீங்க ஜனாதிபதியா வந்துட்டீங்க, ஓரினை சேர்க்கையை நீங்க எப்படியாவது அமெரிக்காவில் என்ன செஞ்சிருங்க, என்ன படுத்திருங்க. ஆமாம், ட்ரம்ப் வெளியே வரையும் கேட்குறாங்க, என்ன நீங்கள் வெளியே வந்து. ட்ரம்புக்கு கோபம் வந்துட்டு, அவர் வாழ்க்கை எப்படியோ, அவர் வெளியே வரையும் கேட்குறாங்க. என்னன்னு கேட்குறாங்க, அவன் கிடக்கிறான் கிறுக்கேன். யார்? அவன் பிஷப்பாக இருந்தான் என்ன, அவன் பாஸ்டராக இருந்தான்னா, எவனாக இருந்தான் என்ன, அவனுக்கு பொழப்புக்காக ஊழியம் செய்கிறவன் அவன் கிடக்கிறான் கிறுக்கேன். அதை தேவன் அருவருக்கிறார். ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி சொல்றா, ஓரினை சேர்க்கையை தேவன் அருவருக்கிறார். அவன் கிடக்கிறான் கிறுக்கேன். நான் தேவனை தேடி ஆலயத்துக்கு வந்தேன். ஓரினை சேர்க்கைக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு நான் இந்த ஆலயத்துக்கு வரல. அதுக்கு தேவனை கொண்டு வரல. வசனம் சொல்லுது, அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல. யாருக்கு உரியது? யாருக்குரியது? கர்த்தருக்கே உரியது. நம்ம ஆண்டவர் யாருன்னா, இந்த சரீரத்துக்கு உரியவருங்க. நல்லா கையை தட்டி, அதனால தான் மரண பரியந்தம், ஆண்டவரே நான் உண்மையா வாழ்ந்துடணும், ஆண்டவரே நான் உண்மையா வாழ்ந்துடணும். நிறைய பேர் நீங்க நினைக்கிறீங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு என்ன கெட்டு போச்சு, நான் எப்படியோ வாழ்ந்தேன், என்ன வாழ வைக்கலையா, நான் இப்படி வாழ்ந்தா என் பிள்ளைய வாழ வைக்கிற. ஒரு நாள் பாரு, ஆண்டவர் பட்டயத்தை எடுப்பாரு. கடைசி வரைக்கும் நீ அழுதுகிட்டே தான் இருப்பேன். நான் அடிக்கடியா தான் சொல்லுவேன், தாவீதும் சாகலை, பத்சபாலும் சாகலை. யாரு சாகலை? தாவீதும் சாகலை. ஆமா, நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், நம்ம ஆண்டவர் விக்கெட்டை தூக்குனா கரெக்டா தூக்குவார். அவர் கொன்னா தாவீதை தான் கொண்டு இருக்கணும். நான் உள்ள வந்து தீர்க்கதரிசி சொன்ன உடனே தாவீதை போட்டு தள்ளி இருக்காருன்னு அவர் நினைச்சிருக்கலாம், போட்டு முடிச்சிருக்கலாம். இல்ல பச்சைபாலை கொல்லணும்னா என்ன செஞ்சிருக்கலாம் சொல்லுங்க, கொன்னு இருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது, 2 பேரையும் தொடல, பிள்ளைய தொடுறாரு. நிறைய பேர் இங்க ஆலயத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, உங்க சரீரத்தை அசுத்தத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய நாட்கள் வரும், உங்க பிள்ளைய அதை விட தீவிரித்து காம விகாரம் கொண்டு பாயும். அன்னைக்கு நினைப்பீங்க, ஒரு விதவை மகளை திருமணம் பண்ணி கொடுத்துட்டா, மகன் வாலிபனா இருந்தான், சபைக்கு போகிறாங்க, சத்தியத்தை அறிகிறாங்க, சத்தியம் பேசணும்னு நாக்கு 4 கிலோமீட்டருக்கு வெளியே வரும். ஆனால் தேவன் காண்பித்தார், இவள் ஒரு விபச்சாரத்தில் இருக்கிறாள். நாட்கள் வந்தது, மகன் திருமணம் பண்ணா, வாழ்க்கை தாறுமாறானது.
பல மடங்கு மோசமாயிட்டான். இன்னைக்கு அனைத்தும் வேதனைப்பட்டும் துக்கப்பட்டு துயரப்பட்டு, ஏன் வசனம் சொல்லுது, மனுஷன் எதை விதைக்கிறானோ, தேவனை அறிஞ்ச பிறகு துணிகரமாக ஒரு மனுஷன் காலை வச்சான் கையை வச்சான், ஆண்டவர் சும்மா இருப்பார். ஆண்டவர் சொல்றாரு, வயிற்றுக்கு போஜனம் நல்லா தான்ப்பா இருக்கும். ஆமென். 18 வயசு பிள்ளைக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன மேக்கப் தேவை தான். 50 வயசு அம்மாவுக்கு எதுக்கு மேக்கப் தேவை? உன்னை பேக்கப் பண்ணணும். உன்னை என்ன செய்யணும் சொல்லுங்க? உன்னை என்ன செய்யணும் சொல்லுங்க? பேக்கப் பண்ணணும். ஆமென், ஆமென். ஒரு 18 வயசு பையனுக்கு கொஞ்சம் ஸ்டைலாக கொஞ்சம் முடிய கிடிய வெட்டிட்டு அவன் திரியணும். ஆனால் 50 வயசுல என் டையை அடிக்கிற, உன்னை பேக்கப் பண்ணணும். ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு, கொஞ்சம் இஷ்டமாக கேட்டுக்கிட்டோம்னா இனியாவது கொஞ்ச நாள் உயிரோட வாழலாம். ஆமென். கொஞ்சம் எப்படி தான் இருக்கு சொல்லுங்க? கஷ்டமாக தான் இருக்குது. இஷ்டமாக கேட்டுட்டோம்னா இன்னைக்காவது நம்ம பொழைச்சி தப்பிச்சிடலாம். ஆமென். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் என்ன செய்யும் சொல்லுங்க? சரீரம் நினைக்கிற நேரமெல்லாம் எல்லாம் அனுபவிக்க சொல்லும், மனசு நினைக்கிறதெல்லாம் அனுபவிக்க சொல்லும். ஆனா வேதம் ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் தேவன் உன் சோத்திலையும் கை வைப்பார், உன் மேலையும் கையை வச்சிருவார். குடிக்க கஞ்சில்லாம ஆக்கிடுவாரு. இல்ல உன்னை படுக்கையில போட்டு உனக்கு குடிக்கிறதுக்கு சொட்டு சொட்டா நாக்கில் பஞ்சில் தண்ணி வர வச்சிருவார். ஆமென். அதான் அதனுடைய அர்த்தம், அதான் அதனுடைய அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. சும்மா ஊர் ஃபார்மாலிட்டிக்கு அவனுக்கு வயசாச்சுல அவனுக்கும் ஆசை இருக்கும்ல, அவளுக்கும் ஆசை இருக்கும்ல. 33 வயது வாலிபன் ஏன் நமக்கு முன்பாய் பரிசுத்தமாய் ஓடி முடித்தார்னா, ஒரு கூட்டம் அவரை சேவிக்கும். பரிசுத்தம் 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 பரிசுத்தம்னு சொல்லியே கடைசிய வாசல்ல என் கண் முன்பாய் வந்து முழிக்கும் பொழுது, நான் அழைத்து செல்லும் பொழுது அந்த சத்தம் மாத்திரமே கேட்கும். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். அடுத்த வசனத்தை வாசிங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்களேன். இப்படி இருக்க நன்மையானது, சரீரத்துல பரிசுத்தம் இல்லாம இருக்கிற காரியத்துக்கு வசனம் சொல்லுது, இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்று. ஆமாப்பா, ஒட்டிள்ளி பிடிக்க சதை இல்லாம இருந்துச்சு, படிக்க வழி இல்லாம இருந்துச்சு, வீடு இல்லாம இருந்துச்சு, வண்டி இல்லாம இருந்துச்சு, ஒண்ணுமே அழகு இல்லாம இருந்தேன். இப்ப எல்லாமே வந்தேன். இப்படி இருக்க நன்மையா எனக்கு கொடுத்த ஆண்டவர் எனக்கு நன்மையெல்லாம் மரணமாயிட்டோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு பாவம் தான் எனக்கு மரணமாயிற்று. ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், ஆலயத்துல பரிசுத்தம், 2வது சரீரத்துல பரிசுத்தம். ஆமென். சரீரத்தை கீழ்ப்படுத்தணும், ஒடுக்கணும், கிறிஸ்துவுக்குள்ள மறைக்கணும். மறையத்தான் தானா அடங்காதபடி திரிகிற எல்லாத்துக்கும் தேவன் ஒரு சமானத்தை கட்டளையிடுவார். வசனம் சொல்லுது, இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கு அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதுனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கு அப்படி ஆயிற்று. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நல்லவர். தேவ ஜனமே, தம்பி ஜேம்ஸு படிப்புக்காக கேட்ரிங் படிப்புக்காக மதுரை போயிருக்கிறான். அவன் சொல்கிறான், அவன் ரூமில் இருக்கிற எல்லாரும் பார்த்தா எல்லாரும் புகையில் போடுறாங்க, எல்லாரும் பான் பராக்கு போடுறாங்க. இவன் பைவில் எடுத்து படிக்க கேட்டானா, நீ பெந்தகோஸ்காரனான்னு கேட்டாங்களாம். ஆமாம், காத்துக்கிறணும், கடைசி வரைக்கும் காத்துக்கிறணும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. காலேஜில் இன்னைக்கு நிறைய அம்மாக்களுக்கு நிறைய எண்ணம், பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற இடத்துல பிள்ளைய காலேஜில் சேர்த்துட்டா அங்கே செல்லு கொடுக்க மாட்டாங்க, ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க அங்கே என்ன பயங்கரமாக காத்துக்கிடுவாங்க, எதுவுமே அவங்க கொடுக்க மாட்டாங்க. அங்கே பொம்பளை பிள்ளை அங்கே பாவம் நடக்குது. வேதம் எழுதி வச்சிருக்கு, பெண் புணர்ச்சி. இங்கே பையன் இருக்கிற இடத்துல சேர்த்துட்டா இங்கே ஆண் புணர்ச்சி நடக்குது. இந்த பொல்லாத காரியத்துக்கு தப்பிக்கொள்ளணும்னா சரீரத்தில் பரிசுத்தம் இருக்கணும். என்ன இருக்கணும் சொல்லுங்க? என்ன இருக்கணும் சொல்லுங்க? இதை சாகுற வரைக்கும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இப்படி இருக்க நன்மையானது எனக்கு என்ன ஆயிற்றோ?
மரணமாயிற்றோ. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ. கேள்விக்குறி. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த அந்த வரிசையில் நான் போய் நின்றக்கூடாது. ஆண்டவரே, நன்மையானது எனக்கு என்னதாயிற்றோ, அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. ஆண்டவர் கொடுத்த நன்மை எனக்கு மரணமாகல, நன்மையில் எனக்கு வந்த பாவம் தான் எனக்கு என்ன செஞ்சிச்சு, மரணமாயிற்று. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன தம்பியா இருக்கலாம், சின்ன தங்கச்சியா இருக்கலாம், திருமணமா வாலிப பையனா இருக்கலாம், வாலிப பெண் பிள்ளையா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் இன்னைக்கு ஒப்பு கொடுத்துரு. ஐயா, என் கதையை தெரிஞ்சுதான் பேசுறாரு பாஸ்டர், என் கதையை தெரிஞ்சா, உன் கதையை தெரிஞ்சுதான் பாஸ்டர் பேசுறான்னு வச்சாலுமே மனம் திருமணமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனம் திருமணமே. என்ன திருமணம் சொல்லுங்க, என்ன திருமணம் சொல்லுங்க, என்ன திருமணம் சொல்லுங்க. மனம் திரும்ப. இன்னைக்கு மனம் திரும்பினா உனக்கு பெரிய மகிமை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை காண்பிக்கிறார், நம்ம மேல இறக்கப்பட்டிருக்கோம். இதெல்லாம் செய்யாம நான் போய் மருந்தை குடிச்சு செத்துருவேன், நான் தூக்கு போட்டு செத்துருவேன். சொல்லு பக்கத்துல வந்து, போ நரகத்துக்கு, பொல்லாத ஆவிய, போ நரகத்துக்கு. காலம் பூரா பாவத்தை விட மனசு இல்லை உனக்கு. தூக்கு போட்டு சாக போறேன், மருந்து குடிச்சு சாக போறேன், அதுல போய் பாய போறேன், எதுல போயினாலும் பாயி காலம் பூரா நரகத்துல போய் பாய போற நீ. ஆமென், அல்லேலூயா. நான் பைபிளை தான் சொன்னேன். என் ஆண்டவர் இப்படித்தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. நம்ம கிராமங்களில் பார்க்குறோம், பாவம் மழிஞ்சு கிடக்குது. குடியில, விபச்சாரத்தில், வேசித்தனத்தில், பாவத்தில், பொல்லாப்புல. ஆனால் தேவன் ஏன் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அருமையான பிள்ளை புஷ்பா விண்ணப்பம் பண்ண மாதிரி இவ்வளவு பெரிய கோபுரங்கள் நிறைந்த ஆலயங்கள் இருக்கிற பட்டணத்தில் ஒரு சின்ன ஓலை குடிசை மாதிரி ஆரம்பித்த ஊழியத்தில் இவ்வளவு ஜனத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்னா, எப்படி கொண்டு வந்திருக்கிறார்னா, என் வாழ்க்கையில பரிசுத்தம் வரணும், என் வாழ்க்கையில கர்த்தருடைய மேன்மை வேணும், என் வாழ்க்கை ஒரு நாள் ஜெயத்துடன் முடியணும், என் வாழ்க்கை மேன்மையா முடியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளை வந்து வேலை செய்கிற இடத்துல சொல்றான், இப்படி நடக்குது அப்படி நடக்குது. கேட்கும் போது நல்லா தான் இருக்கும் அம்மாவுக்கு, கேட்கும் போது அப்பாவுக்கு நல்லா தான் இருக்கும். பலிபீடத்திலிருந்து எச்சரிப்பு வருது, பலிபீடத்திலிருந்து எச்சரிப்பு வருது. அப்ப பிரச்சனை வேலை பார்க்கிற இடத்துல கிடையாது, வேலை பார்க்கிற இடத்துல பிரச்சனை தான் இருக்கும். லஞ்சம் கவர்மெண்ட்ல இருக்கத்தான் செய்யும். அங்குள்ளவன் யாரோடையும் ஓடத்தான் செய்வான், அங்குள்ளவன் யாரோடையும் பேசத்தான் செய்வான், அங்குள்ளவன் யார் வீட்டுக்குள்ளேயும் பூரத்தான் செய்வான். உனக்கு ஏன் எச்சரிப்பு வருது? அதை அறிந்து கொண்டால் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, சரீரம் பரிசுத்தமாயிருக்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தம் முத ஆலயத்தில் பரிசுத்தம், ரெண்டாவது இந்த சரீரத்தில் பரிசுத்தம் இருக்கணும். சரீரத்தை அழிச்சுக்கிறாத, சரீரத்தை வீணாக்கிறாத, விபச்சாரத்துக்கு கொடுத்துறாத, வேசித்தனத்துக்கு கொடுத்துறாத. அதனால தான் முதல் சண்டே கிளாஸ், முதல் வாரத்தில் சண்டே கிளாஸ் நடக்கும். இங்கிட்டலாம் பையங்க வேகமாக போய் சாப்பிட்டு வருவான். இவன் ஒருத்தன் குறுக்க படுத்து கிடப்பான், இவன் மேலே 3 பேர் தலையணை மாதிரி வயிற்ற வச்சு வயிற்றுல காலில் வச்சு 3 பேர் படுத்து கிடப்பான். நான் பார்த்து வெளுத்து போடுவார் ராஸ்கல். ஒரு வேணும் ஒருத்த மேலே என்ன செய்யக்கூடாது, படுக்கக்கூடாது. என்ன உங்களை படுக்கணும், பச்சை மட்டை வச்சு வெளுக்கணும்னு சொல்லுவேன். ஆமென். ஆமாம், இங்கிட்ட பொம்பளை பிள்ளையை நான் கவனிச்சது கிடையாது. நம்ம மடியில் படுக்கிற, தலையில் படுக்கிற இந்த வேலை வேண்டவே வேண்டாம். ஆமென். படுத்த அப்பா மடியில் படு, ஏசப்பா மடியில் படு. ஒரு நாள் அங்கேயே போய் படுத்து சேர்ந்துருவேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளை காலேஜுக்கு அனுப்பிட்டோம், பிள்ளைய படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பிள்ளைய அப்படியே அந்த படிப்புக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுமா, அங்கேயே கேம்பஸ்லேயே கொண்டு போய் அவ அல்வா கிண்டையும் 1 லட்ச ரூபா கொடுத்துருவான்னு நீ மகிழ்ந்துக்கிட்டு இருந்துடாத. அல்வா கொடுத்துட்டு போயிடுவாங்க கடைசியில். உத்தரவாதத்தை நிற்கணும் உச்சி கட்டத்தில். ஆமென். நான் 1 லட்சத்தை பார்க்கறனோ இல்லையோப்பா, என் பிள்ளைய பரலோகத்தில் பார்த்துணும்ப்பா. இதுக்கு முன்னுக்கு நான் போயிடுவேன்ப்பா. ஒரு அம்மா அழுகுதே, யூடியூப்ல பார்த்தனே, ஒரு அம்மா அழுகுது, ஸ்கூட்டியில ஏத்திட்டு வருது, ஒரு பஸ்காரன் தட்டி விட்டான். இந்த அம்மா இங்கிட்டு விழுந்துட்டு, பிள்ளை டயருக்குள்ள விழுந்துட்டு, தலையில ஏறி பிள்ளை செத்து போச்சு. கணவன் ஓடி வர்றானே, அழுகிறானே. அந்த அம்மா அழுகுதே, எப்பா உங்க அப்பாவுக்கு நான் என்ன பதில்பா சொல்லுவேன், உங்க அப்பாவுக்கு நான் என்ன பதில்பா சொல்லுவேன். நான் செத்துருக்கலாமடா, நீ பிழைச்சிருக்கலாமே. நல்லா புரிஞ்சுக்கோ தேவஜனமே, நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது சரீரம் பரிசுத்தமா இருக்கணும் தேவஜனமே. ஏன் நம்ம குடும்பம் இன்னைக்கு இப்படி அலையுது,
ஏன் நம்ம பிள்ளை இப்படி அலையுது? எத்தனை வருஷம் சத்தியம் கேட்டாலும் கொஞ்சம் இச்சை, கொஞ்சம் அசுத்தம், கொஞ்சம் மோசமான காரியம் எவ்வளவு பெரிய இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர். நான் யாரு? நான் பரிசுத்தருப்பா. அதனால நீ எப்படி இருக்கணும்? ஆலயத்துக்கு வர்றவனுக்கு பரிசுத்தம் இருக்கணும். ரெண்டாவது, சரீரத்தில் பரிசுத்தம் இருக்கணும். மூணாவது ஒரு வார்த்தையை வாசிப்போம். யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், அல்ல 4வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்கிற விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். ஆமென். 5வது வசனத்தை வாசிச்சிருமா. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர், நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? ஆமென். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தத்தை குறித்து வேதம் சொல்லுது. சொல்றா, ஐயா எதனால எடுத்து போட்டுருங்கப்பா, இந்த ராஜ்ய வார்த்தை கூட எடுத்து போட்டுருங்க, ஆனா உங்க பரிசுத்த ஆவியை மட்டும் இடத்துல இருந்து எடுத்து போட்டுறாதீங்க. ஆமென், ஆமென். அதனால தான் இங்க வசனம் சொல்லுது, முத ஆலயத்துல பரிசுத்தம், ரெண்டாவது சரீரத்துல பரிசுத்தம். ஆமென். ரெண்டாவது சரீரத்துல பரிசுத்தம், மூணாவது உலகத்தில் பரிசுத்தம். ஆலயத்துக்குள்ள வந்து நின்று பரிசுத்தமானா அந்த சரீரம் வீட்டில் போனாலும் பரிசுத்தமா இருக்கும். எதுல நின்றாலும் பரிசுத்தமா இருக்கும். சொல்லுங்க, வீட்டுக்கு போனாலும். தம்பி டேனி கடைசியாக சொன்னா பாருங்க, ஆராதனை முடிக்கும் போது நிறைய பேருடைய முகம் இங்கே ஒரு மாதிரி இருக்கு, வெளியே போனால் ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா உள்ள வரும்போது பேய் வெளியே நிற்குது, நீ வெளியே போனோடனே பேய் உன்னோட சேர்ந்து வருது. அதான் காரணம். அதனால தான் இங்கே வண்டியில் ஏறி சர்ச்சிலேருந்து வெளியே ஏறிட்டு பைக்கில் ஏறி தொலை. என்னடா சர்ச்சுக்கு தானே வந்தேன், வரும்போது அவளைத்தானே மனைவியாக கூப்பிட்டு வந்தேன், இப்போ வேற யாரும் ஏறிட்டாங்களா? இல்லையே, ஏறி தொலை. சர்ச்சுக்கு பைவில் தூக்கி பைக்கில் வச்சுட்டு காரில் வச்சுட்டு சர்ச்சுக்கு என்ன தொலைஞ்சு போகிறீங்களோ. டேனி சொன்னான், போன வாரம் சர்ச்சு ஆராதனை முடிஞ்சு திருவிருந்து முடிஞ்சு ஒருத்தர் அந்த வாசல்கிட்ட போய் பேலியாளின் மகன் சொல்லிட்டு இருந்தாலும். டேனி, யாரா பேலியாளின் மகன்? உள்ளே வந்துட்டா திருவிருந்து முடிஞ்சுன்னு போய் கேட்டால் அதுக்கு ஒரு கதை. ஆமென். நம்ம தான் பேலியாளின் மகன். நம்ம தான் யாரு? பேலியாளின் மகன். 4 பேரை நியாயம் இருக்கிற நம்ம, கர்த்தருடைய வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்துல பரிசுத்தம், சரீரத்துல பரிசுத்தம், மூணாவது உலகத்துல பரிசுத்தம். நல்லா கையை தட்டி, விபச்சாரனே விபச்சாரிகளே. ஆவியானவர் என்ன அழகா எழுதிட்டார் பாருங்களேன். விபச்சாரனே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன், உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவள் தேவனுக்கு பகைஞனாகிறான். ஆமென். உலகத்துல பரிசுத்தமா இருக்கணும். எங்க பக்கத்து வீட்டு சொந்தக்காரன் பூரா எங்க சர்ச்சில் 10 மணிக்கு ஜெபம் நடக்கு, வானா யாராவது வருவானா? சொல்லுங்க, வருவானாங்க? அப்ப போய் நீ அவனை கூப்பிட்டனா உன்ன மாதிரி கோமாளி யார் இருக்கிறா? ஆமென். உன் வீட்டு விசேஷத்துக்கு, உங்க வீட்டு காரியத்துக்கு அந்த அவங்க வரணும், இவங்க வரணும். எப்படி வருவான்? உன் பிள்ளை ஆசீர்வதிக்கிறத பேய் விரும்பல, உன் பிள்ளை நல்லா இருக்கிறத பேய் விரும்பல, உன் பிள்ளை மேல ஆசீர்வாதம், உன் மேல ஆசீர்வாதம், பரலோகம் சந்தோஷப்படுறத பேய் விரும்பல. நீ வேதம் சொல்லுது, உலகத்துல உனக்கு பரிசுத்தம் இருக்கணுமே ஒழிய உலகத்துக்கு ஒத்து போகிற வேஷம் இருக்கக்கூடாது. ஆமென். அதனால தான் நான் இந்த ஊழியத்தில் கேட்பேன், கரெக்டாக டைமை கேட்பேன், எத்தனை மணிக்கு வரணும், என்ன செய்யணும். அதுக்கப்புறம் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஜெபிச்சு முடிச்சிருவேன். ஏன்னா அந்த டைமுக்காக ஜெபம் பண்ணி தேவ சித்தத்தின்படி வந்தாச்சு. ஆமென். என்ன பெரிய ஆண்டவருக்கே டைம் மாத்துற அளவுக்கு நம்ம பெரிய ஆளா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு டைம் மாத்துற அளவுக்கு நம்ம பெரிய ஆளா? ஆமென். அவ்வளவு பெரிய ஆளுக்கு ஊழியம் செய்ய எனக்கு விருப்பம் கிடையாது. ஆண்டவரோட பெரிய ஆட்களுக்கு ஊழியம் செய்ய எனக்கு என்ன கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, விபச்சாரனே விபச்சாரியே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான வசனம் சொல்லுது, உலகத்துக்கு சிநேகிதனாய் இருந்து விரும்புறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். என்றைக்கு நல்லா புரிந்துக்கோங்க, கர்த்தருடைய வசனம் சொல்லுது, உலகத்திலையும் நம்ம பரிசுத்தமா இருக்கணும். என் ஓட்டம் ஜெயத்துடன் தான் முடியணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, 5வது வசனத்தை வாசிங்க. நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. அடிக்கடி மோசேயை குறித்து நான் நினைப்பேன்.
கிழவனை பிடிச்சி மலை ஏறிவான்னு சொல்லிட்டு இந்த பிதா நம்ம ஆண்டவர் என்னடா இப்படிலாம் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னுக்கு நிறைய காரியம் சொல்றாரு. எவனையும் கூட்டு வரக்கூடாது, வரும்போது அந்த மலை கிட்ட ஒரு ஆடு மாடு கூட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இவ்வளத்தையும் கேட்டுட்டு மோசே திரும்பி, எப்பா என்னப்பா என்னைய மேலே வர சொல்றீர், இவ்வளவு காரியம் சொல்றீர், அதுவும் அதிகாலையில் வந்து நில்லுன்னு சொல்லி கிழவனாகிய மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கல. ஏன்னா அவருக்கு தெரிந்தது, நான் போய் நிற்கிறதுக்கு முன்பாக என் பிதா எனக்கு முன்பாக அங்க நின்று கொண்டு இருப்பார். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்துல வைராக்கிய வாஞ்சியா இருக்கிற என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளைக்கு ஒன்று சொல்றேன், சபைக்கு வர்ற தேவ பிள்ளை அவங்கள கூப்பிட்டேன், இவங்களை கூப்பிட்டேன், எவங்களை கூப்பிட்டேன், பாதையை காட்ட அவங்க வாட்டில் வருவாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு வந்துருங்க, அங்கே ஜெபம் நடக்கும், முடிஞ்சோன்னா அவங்க வாட்டில் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஊரோட ஒத்து போனோம்னா நம்ம கதை முடிஞ்சு போகும் தேவஜனமே. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்மள வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது நினைக்கிறீர்களா? நம்ம கூப்பிடுற யாராவது எத்தனையோ வருஷம் உங்க வாழ்க்கையை பார்த்து இந்த தேவனை தேடி வந்தாங்களா? வரலையே. அப்ப நான் தெய்வத்தை அவங்க பார்க்க விரும்பல. தெய்வத்தை நீங்களும் காண்பிக்கலாம் அவங்களுக்கு. ஆமென். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிச்சு நம்மளும் போய் நம்மளும் திரிஞ்சு நம்மளும் அலைஞ்சு நம்மளும் ஓடுறதுனால தானே அவங்க நம்மளை கூப்பிடணும், நம்ம கூப்பிடணும். உலகத்தை கூட்டாத வேதம் சொல்லுதே, 4வது வசனம், விபச்சாரரே விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புறவன் தேவனுக்கு எப்படி மாறிடுறான்? என்ன மாறிடுறான்னு சொல்லுங்க. 100 பேரோட நான் இருக்கிறத விட ஒத்த இயேசுவோட இருக்கிறது எனக்கு நல்லது. 1000 பேரோட இருக்கிறத விட ஒத்த இயேசுவோட இருக்கிறது நல்லது. பையன் சாதி சனத்தோட இருக்கிறத விட ஒத்த இயேசுவோட இருக்கிறது நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க எரேமியாவுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 2 அதுல 3வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாய் இருந்தது. நல்ல வசனம் சொல்லுது பாருங்க. இஸ்ரவேல் கர்த்தருக்கு அது எப்படி இருக்குது? பரிசுத்தம். உங்க கையில கொடுக்கறதெல்லாம் பரிசுத்தம். ஆமென். நீங்க கர்த்தருக்கு யாரு சொல்லுங்க? பரிசுத்தம். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதல் பலனா என்ன செஞ்சது? அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகள் ஆவார்கள், பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2வது வசனத்தை வாசிங்க. நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி நீ போய் தேவ சபை ஜன செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே, விதைக்கவே முடியாத வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இள வயதின் ஆரம்ப ரட்சிப்பின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கையை தட்டி ஆண்டவர் பாருங்க என்ன அழகா பேசுறாரு. நீ போ செவி கேட்க சொல்லு. என்னன்னா விதைக்கப்படாத தேசத்துல ஒன்னும் இல்லாம வந்தியே, வனாந்திரத்தில் நீ என்ன பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதல் பலனுமாய் இருந்தது. அதை பட்சித்த யாவரும் என்னாவார்கள் சொல்லுங்க. நீ விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்தில் நீ என்ன பின்பற்றி வந்தியப்பா. ஒண்ணுமே இல்லையே, என்ன பின்பற்றி வந்தியே. உன் இளவயதின் பக்தியை பார்த்தனே, ரட்சிப்பின் நாட்களில் பக்தியை பார்த்தனே. உனக்கு நான் வாழ்க்கையை கொடுத்த போது உனக்கு இருந்த என் மேல இருந்த நேசத்தை பார்த்து நினைச்சேனேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா இப்ப இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அதுல வசனம் சொல்லுது அவருடைய விளைவின் முதல் பலனா இருந்தது. அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகள் ஆவார்கள். ஆமென். ஆண்டவர் என்ன அழகா பேசுறார். இந்த வசனத்தெல்லாம் 2 நாளா தியானித்த போது என் இதயத்துக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாச்சு. கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? ஒன்றும் இல்லாத இருந்த நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஒன்றும் இல்லாத இருந்த நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா, ஆண்டவரே நீங்க தானப்பா எனக்கு கொடுத்தீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது தானே நம்ம ஆண்டவரை தேடணும். ஆண்டவர் நமக்கு எல்லா நிறைவையும் கொடுத்திருக்கிறாரு. ஆலயத்தில் பரிசுத்தம் இருக்கணும், சரீரத்தில் பரிசுத்தம் இருக்கணும், உலகத்தில் பரிசுத்தம் இருக்கணும்.
கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து ஜெபித்து முடிப்போம். யோவான் 15:19 வாசிப்போம். யோவான் 15:19 கூட வாசிங்களேன். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தார் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. நல்லா கையை தட்டி நல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நிறைய பேர் நம்மளை பார்த்து சொல்றாங்க பாருங்க, பொழைக்க தெரியாதவன். ஆமென். உனக்கு வாழ்க்கையை அனுபவிக்க தெரியலடா. ஜேம்ஸை சொல்லுவாங்க, உனக்கு வாழ்க்கைய சொல்லுவாங்க. அங்கே காலேஜில் பாத்திமா காலேஜா அதுக்கு பேர் சொல்லுவாங்க, டேய் உனக்கு வாழ்க்கையை அனுபவிக்க தெரியலடா. நீ அவனுக்கு சொல்லணும், நானும் ரத்த அணுக்கள் செத்தவன். நானும் என்ன அணுக்கள் செத்தவன்? வருஷத்தில் 2 தடவை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் எனக்கு வெள்ளை அணுக்கள் குறைஞ்சிட்டு ரத்த அணுக்கள் செத்து போய் சொன்னாங்கடா. என்னை உசு பேத்தாத, அப்புறம் நான் செத்து போயிடுவேன். ஆமென். அதை அவன்கிட்ட சொல்லிட்டு ஆண்டவட்டையும் சொல்லணும், எப்பா நான் என்ன தோரணையாக இருந்தாலும் என்ன அழகாக இருந்தாலும் என் தலைமுறையெல்லாம் சாபமாக இருக்கு, என் தலைமையில நீங்கள் ஆசீர்வாதத்தை வச்சிடணும்ப்பா. மரண பரியந்த நான் உங்களோட இருந்துடணும். இந்த உலகத்துக்கு நான் ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுப்பா. என் குடும்பத்தில் என்ன நீங்கள் மேன்மையாக வைக்கணும். நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்லா புரிஞ்சுக்கோ, உலகத்துல பரிசுத்தம். நீ கர்த்தருக்காக வாழ்ந்த ஒரு தேவ பிள்ளை, அத்தனை வருஷம் அந்த கிராமத்தில் வைராக்கியமா வாழ்ந்த பிள்ளை, ஒரு தேவனுக்காக எல்லாவற்றையும் இழந்த பிள்ளை, ஒரு தேவனுடைய காரியம் வரும் பொழுது முழு உலகம் சேர்ந்து உன்னை மயக்கி போட்டுச்சே. அப்பயே நீ புரிய வேண்டாமா, ஐயோ நான் அதமானேன், ஐயோ நான் என்ன ஆயிட்டேன், நான் என்ன ஆயிட்டேன், எல்லா நன்மையும் நான் தான் சுமக்கணும், எல்லா தீமையும் நான் தான் சுமக்கணும். நான் இப்படி தான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், எப்பா நான் யாரையும் நான் பார்க்க மாட்டேன்ப்பா, வருவாங்கப்பா போவாங்கப்பா, ஆனால் எனக்குன்னு ஒன்று வந்தால் நீங்கள் தான் பார்க்கணும். அதனால என் மேலே நீங்கள் நன்மையை வச்சிருங்கப்பா, தாங்குற பலனை வச்சிருங்கப்பா, தப்புற பலனை வச்சிருங்கப்பா. உலகத்துக்கு எனக்கு வேண்டாம், உலகத்தில் எனக்கு பரிசுத்தம் தான் வேணும் ஆண்டவரே. நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை என்ன செஞ்சிருக்கும், என்ன செஞ்சிருக்கோம்? நீங்க என்ன ஆள் கிடையாது, நீங்க என்ன ஆள் கிடையாது. நீங்க உலகத்தாரா இராத படியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து, நீங்க உலகத்தாராத படியினாலும் ஆண்டவர் நம்மளை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்ட படியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. உலகம் உங்களை பகைச்சாவுன்னு புரிஞ்சுக்கோங்க. உலகம் உங்களோட பகைச்சா புரிஞ்சுக்கோங்க. உலகம் உங்களை பகைச்சா புரிஞ்சுக்கோ. தேவ ஜனமே, நீ உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க சொல்லணும். எனக்கு என் ஆண்டவர் தான் முக்கியம், எனக்கு என் ஆண்டவர் சொல்கிறது முக்கியம், எனக்கு என் ஊழியக்காரங்க சொல்கிறது முக்கியம். நீ ஏன் இஷ்டத்துக்கு வர்றதுக்கெல்லாம் அங்கே வேலை கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10 மணிக்கு ஆராதனை, நான் 9:55 நான் வந்துடுறேன் ஆண்டவரே. போய் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், என்ன ஏசப்பா எனக்கு வெக்கமாக இருக்கு ஏசப்பா, மற்றதெல்லாம் வெக்கப்படுறமே எப்பா. செல்வனூரில் உள்ளவங்க வந்துடுறாங்க, கலைக்கூடத்தில் உள்ளவங்க வந்துடுறாங்க, கொண்டுநல்லாம்பட்டியில் இருந்து சூரங்குடி வந்து, இல்லை சூரங்குடியிலன்னா சாயலுடி போய் அங்கேருந்து பஸ் ஏறி அந்த தங்கச்சி வந்துடுது, ஆத்தாங்கரையிலேருந்துலாம் வந்துடுறாங்களே, இந்த வீட்டுக்கு பின்னுக்கு சர்ச்சுக்கு பின்னுக்கு இந்த ஊருக்குள்ளே இருந்து எனக்கு இப்படி வர்றேனே ஏசப்பா. ஏன்னு சொன்னால் நான் உலகத்தை நேசிச்சு அந்த ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரம் அந்த கறியை சோறு ஆக்குறதுனால தானே ஏசப்பா. ஏசப்பா ஞாயிற்றுக்கிழமை நான் துவைக்கிறதுனால தானே ஏசப்பா. ஞாயிற்றுக்கிழமை கூட கொஞ்ச நேரம் தூங்குறதுனால தானே ஏசப்பா. இதனால தானே ஏசப்பா நான் உலகத்தை சிநேகிச்சு உலகத்துல பரிசுத்தம் இல்லாம போய்கிட்டே இருக்கேன் ஏசப்பா. கேட்டு பாருங்க ஆண்டவர்கிட்ட, கேட்டு பாருங்க ஆண்டவர்கிட்ட. கர்த்தர் உலகத்துல ஒரு பெரிய பரிசுத்த கட்டளையிடுவார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை என்ன செய்யுது, பகைக்குது. முழங்கால் படிடுங்க தேவ சமூகத்தில். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு அநேகிட்ட பேசியிருக்கிறார் ஆண்டவர், அநேகிட்ட தெய்வம் பேசியிருக்கிறார். வெறுமையாக பேசலை, வெறுமையாக பேசலை. ஆண்டவர் சொல்றாரு, தம்பி, சகோதரனே, சகோதரி, வாலிப பிள்ளைய, என் கண்ணு ஒன்றை தப்ப விடாது, என் கண்ணு ஒன்றை தப்ப விடாது. இன்னைக்கு பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளை ரொம்ப சேட்டை பண்ணுது, ரொம்ப அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான். உன்னை சோதிச்சு பார்த்தா என் மகன் அப்படி பண்ணுறான், என் மகை இப்படி பண்ணுறான், என் மாமியா அப்படி பண்ணுறான், என் மாமனார் அப்படி பண்ணுறான். இல்லை, நீ கர்த்தருக்கு தீமை செய்யலைன்னா, அவருடைய பலனை பட்சிக்கலைன்னா கர்த்தர் நம்மளை பட்சிக்க ஒரு நாள் விட மாட்டார். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சனையை கொண்டு வருவார். கையை கும்பிட்டு
இதுவரை பரிசுத்தமா வாழ்ந்தா இன்னும் எனக்கு பரிசுத்தம் வேணும் ஆண்டவரே, இன்னும் எனக்கு பரிசுத்தம் வேணும் ஆண்டவரே, இன்னும் எனக்கு பரிசுத்தம் வேணும் ஆண்டவரே. நான் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தில் சொல்றேங்க, ஆலயத்தில் பரிசுத்தம், ஆலயத்தில் பரிசுத்தம், சரீரத்தில் பரிசுத்தங்க. சரீரத்தில் ரொம்ப பரிசுத்தம் முக்கியம். எவ்வளோ நாள் ஓட போற, எவ்வளோ நாள் ஓட போற? ஆண்டவர் ஒரு பார்வையில் கொஞ்சம் பார்த்துட்டு திருப்பி பார்த்துட்டாரு, முடிஞ்சு போச்சு கையும் காலும் நமக்கு. எங்க நக்கிற நாயை தட்டி விட முடியாத பலன் இல்லாத லாசர் இயேசுவோட வாழ்ந்தாங்க. அவன் தேவனுடைய ஆபிரகாமுடைய மடியில் கொண்டே போட்டார். இவளை பலம் இருந்தும் இந்த சரீரத்தை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம் பாத்தியா, பாவம் செய்யறதுக்கு ஒப்பு கொடுக்குற பாத்தியா. நல்ல மனைவி இருந்தும் பார்க்கறதெல்லாம் மனைவியா பார்க்குறோமே கண்ணு, நல்ல கணவன் இருந்தும் பார்க்கிறவனெல்லாம் கணவனா பார்க்குற கண்ணு இருக்குது. நல்ல விதவையா இருந்தும் தாறுமாற யோசிக்கிறதா இருக்குது. இன்னைக்கு இந்த மகள் வேளையில் ஆண்டவரே என்ன உங்க பரிசுத்தத்தினால நிரப்பும். ஏனோதான் யாரும் கத்தக்கூடாது, சும்மா கத்தக்கூடாது. சபையில் உணர்வடைந்து நீங்க தேவனோட பேசணும், நீங்க தேவனோட பேசணும். உங்க பிள்ளைகளுக்காக ஆண்டவர் சமூகத்தில் நான் சரியா இருந்தா, நான் சரியா இருந்தா எனக்கு என் தேவன் நன்மையானது செய்வார். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஓ, ஆலயத்துல பரிசுத்தம், சரீரத்துல பரிசுத்தம், உலகத்துல பரிசுத்தம். கண்ணு தப்ப விடாதையா ஐயா, கண்ணு தப்ப விடாதையா, கண்ணு தப்ப விடாதையா. பாவம் செஞ்சுட்டு இன்னைக்கு வஸ்திரத்தை மூடிக்கிறீல, நாட்கள் வரும் பாரு, வஸ்திரம் இல்லாம கிடக்க போது கூட இழுத்து விட கூட உனக்கு பலன் இல்லாம கடந்துருவ பாரு. அவலட்சணப்பட்டு போயிருவேன். ஓ, எசேக்கியேல வாசிச்ச பொழுது நடுங்கி போனேன், நடுங்கி போனேன். அப்பா எப்படி சரீரத்தை நிர்வாணமாக்கி நிறைய இடத்துல அணைய கிடக்கிறாங்கன்னு சொன்னா நிறைய பேர் நம்ம போய் பார்ப்போம். பலன் கூட ஐஸ்வர்யம் இருக்கும், பணம் இருக்கும், எல்லாருக்கும் கை அந்த ட்ரெஸ்ஸை இழுக்க கூட முடியாது. அத்தர் அப்படி ஆக்கி போடுறாரு. 4 பேர் வந்து பார்க்கறதுக்கு பல லட்சப்பட்டு போயிடுற. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துரு. பலத்தில் ஓடிராத, பலத்தில் ஓடிராத, பலத்தில் ஓடிராத. நான் தப்பிச்சிடலாம் நினைச்சிடாத, தப்பிச்சிடலாம் நினைச்சிடாத. ஒருவர் அவருடைய பட்டயத்துக்கு தப்ப முடியாது, ஒருவர் அவருடைய பட்டயத்துக்கு தப்ப முடியாது. இது எச்சரிப்பு. எதுல பரிசுத்தம்? அவர் பரிசுத்தம் உள்ளவர். எதுல பரிசுத்தம்? ஆலயத்தில் எனக்கு பரிசுத்தம் இருக்கணும், சரீரத்தில் எனக்கு பரிசுத்தம் இருக்கணும், உலகத்தில் எனக்கு பரிசுத்தம் இருக்கணும். ஆண் உணர்ச்சி காரணா இருக்கியா, பெண் உணர்ச்சி காரியா இருக்கியா? ஓ, பெண்ணோட பெண்ணை அசிங்கமா பேசுறியா, ஆணோட ஆணை அசிங்கமா பேசுறியா? தகாத உறவுல இருக்கிறோமா, கள்ள காதல்ல இருக்கிறோமா? ஓ, இன்னும் காதலிக்கிற அனுபவத்துல இருக்கிறியா? கர்த்தர் வெறுக்கிறார் எல்லா அசுத்தத்தையும். தேவையில்லாம செல்போன்ல இரவு நேரத்துல பகல் நேரத்துல தனியா உட்கார்ந்துகிட்டு சின்ன சின்ன அசிங்க சாட்ச பாக்குறியா, சின்ன சின்ன அசிங்கத்தை பாக்குறியா? எல்லாத்தையும் வெளியரங்கமா கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார் ஆண்டவர், எல்லாத்தையும் வெளியரங்கமா கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாரு. குடும்பம் எப்படி நடத்தணும் சொல்லி யூடியூப்ல பாக்குறியா? அழிவை நீ அறுவடை செய்ய போற, அழிய நீ அறுவடை செய்ய போகிற. 2025 ஆண்டுகளை ஆண்டவர் வந்து அதற்கு முன்பாய் 4000 ஆண்டுகள் வந்து குடும்பம் எப்படி நடத்தணும் என்பதை எல்லாருக்கும் புரிய வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் புரிய வச்சார். இந்த காலத்திலேயா புரிய முடியலன்னு யூடியூப் பார்த்து குடும்பம் நடத்த நினைக்கிற பிள்ளைகளை பெற்றிருக்கவங்க கர்த்தர் சொல்றாரு, ஆலயத்துல பரிசுத்தம் இருக்கணும். உனக்கு ஆலயத்துல பரிசுத்தம் இருக்கணும், சரீரத்துல பரிசுத்தம் இருக்கணும். இன்னும் உன் வீட்டுல சீரியல் ஓடுதா, இன்னும் உன் செல்ல சினிமா பாட்டு ஓடுதா, இன்னும் உன் வீட்டுல காரியங்கள் இருக்குதா? கடந்த நாட்கள்ல ஒரு திருச்சபைக்கு போற ஒரு மனுஷன் சொன்னான், மத்தியான நேரத்தில் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த செல்போன்ல சினிமா பாட்டை போட்டு கேட்டு பழைய காலத்து பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆலயத்துக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தாரு. தேவ வார்த்தை வெளிப்பட்டு கடைசியா சொன்னாரு, உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், நல்ல வரன் கிடைக்கல, நல்ல வரன் கிடைக்கணும் கேட்கறியே, எப்படி எல்லாத்துலயும் பரிசுத்தமா இருக்கிற நீ நேர போக்கிக்காக பழைய பாடலை கேட்கிற நினைக்கிறியே, உன் பிள்ளை எப்படி எப்படி உன் பிள்ளைக்கு வாழ்க்கை கிடைக்கணும் கேட்டாரு. இடி விழுந்தது போல அர்ப்பணிச்ச அன்னைக்கு அன்னையோட அந்த சினிமா பாட்டை கேட்கறத விட்டேன். அந்த மாசத்திலே பிள்ளைக்கு காரியத்தை கைமுடி வர பண்ணினாரு.
உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவாருங்க. காரியத்தை கைகூடி வரப்படுவார். நடுக்க இல்லாம யாரும் கண்ணை திறந்து பார்க்காத, யாரும் கண்ணை திறந்து பார்க்காத, நடுக்க இருந்த தலையை தாழ்த்தி, ஐயா பாவியான எம்மேல கிருபையா இருந்துருங்க, பாவியான எம்மேல கிருபையா இருந்துருங்க. அடிக்கடி அநேக வெளி இடத்துக்கு போறோமா, வேலைக்கு போறோமா, எந்த இடத்துல போய் தங்கினாலும் இயேசுவின் ரத்தத்தை சுமந்து போ, சரீரத்துல பரிசுத்த சுமந்து போ. ஆலயத்துல பரிசுத்தம், இது தேவனுடைய ஆலயம். இந்த சரீரத்துல பரிசுத்தம், இது தேவனுடைய சரீரம். இந்த உலகத்துல பரிசுத்தம். ஏன்னா நான் உலகத்தார் கிடையாது ஆண்டவரே, என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்ன அர்ப்பணிக்கிறேன், என்ன அர்ப்பணிக்கிறேன், என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. கிருபையா என்னை மூடிக்கொள்ளும், கிருபையா என்னை மூடிக்கொள்ளும். பிதாவே, இந்த மந்தைக்கும் எனக்கும் நீர் கொடுத்த இந்த எச்சரிப்புக்காய் ஸ்தோத்திரம். நானும் நீதிமான் அல்ல, நானும் நீதிமான் அல்ல. ஆனா உங்க ஆவியில நீங்க சொன்ன வார்த்தையில நடுக்கம் கொண்டு இந்த வார்த்தைக்கு நேராக என்னை அர்ப்பணிக்கிறேன். என் ஓட்டமும் பரிசுத்தமா, ஆலயத்துல பரிசுத்தமா, ஆண்டவரே சரீரத்துல பரிசுத்தமா, தகப்பனே உலகத்துல பரிசுத்தமா ஓடி முடிக்க என் ஆண்டவர் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.